அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் இரா கதிரேசன். நேற்றைய தினத்திலே தஞ்சை மாவட்டத்தில் பேராவூரணி வட்டத்திலே இருக்கக்கூடிய பள்ளி ஒன்றில் மல்லிப்பட்டினம் என்ற அந்த கிராமத்தினுடைய அரசு பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருந்த தமிழ் ஆசிரியரை கழுத்தறுத்து கொன்ற நிலையில் அந்த கொலையாளியை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தமிழக முதல்வர் 5 லட்சம் நிவாரணத்தை அறிவித்திருக்கிறார். கள்ளச்சாராயத்தில் குடித்தவர்களுக்கு 10 லட்சம் நிவாரணம். பணியில் கடமையாற்றிக் கொண்டிருந்த ஆசிரியர் ஒரு சமூக விரோதியால் திராவிடம் வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய இந்த சமூக விரோத கட்டமைப்புகளில் இருந்து வந்த ஓர் நபர் இந்த அருவருக்கத்தக்க செயலை செய்திருக்கிறார். அதற்கு அந்த குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 லட்சத்தை நிவாரணமாக கொடுக்கிறீர்கள். அதுவும் தற்காலிக பணியாளராக அந்த முதுகலை பேராசிரியரை அந்த பள்ளியிலே நியமனம் செய்து அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒருதலை காதலாக இருந்த அந்த நபர் அந்த பெண்ணினுடைய வீட்டாரிடத்திலே மணந்து கொள்வதற்காக பெண் கேட்டதாகவும் அதை மறுத்ததன் காரணமாக இந்த வெறிச்செயலில் ஈடுபட்டதாக நமக்கு பத்திரிகைகளில் தகவல் வருகிறது. ஆனால் நீங்கள் கடைகளிலே தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விற்பனை யுக்திக்காக இருக்கக்கூடிய அந்த துண்டு சீட்டில் அந்த தாளில் ஆசிரியரை குத்தி கொன்ற மாணவன் என்றெல்லாம் பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த நாளிதழ்கள் விற்பவர்கள் அல்லது அந்த நாளிதழை அச்சிடம் செய்யக்கூடிய அந்த அச்சு நிறுவனங்களும் கூட கருத்துக்களை தவறாக திரிக்க முற்படுகிறது. சமூகத்தில் கொலை என்பது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல. ஒருவரை இன்னொருவர் ஏமாற்றுவதையே குற்றம். அந்த குற்றத்தை அது பொருளாதார ரீதியான குற்றமாக இருந்தாலும் சரி, அதற்கான நடவடிக்கைகள் கூட இங்கே காவல்துறை சரியாக எடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதில் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அதுபோல பாதிக்கப்பட்டவர்களை கண்கூடாக பார்த்த நிலையிலும் அதில் ஒருவனாக இருந்து இந்த கருத்தை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த சமூகம் சீர்கெட்டு போனதற்கு காவல்துறை தான் காரணமா அல்லது இங்கே ஊடகங்கள் காரணமா? அவர்களுக்கு மாரல் சயின்ஸ் அல்லது மாரல் கதைகள் அல்லது நன்னறி பாடங்கள் என்பதையெல்லாம் இந்த சமூகம் மறந்துவிட்டதா? இங்கே வீதிக்கு 2 மதுபான கடைகளை திறந்து வைக்கக்கூடிய இந்த திருட்டு உருட்டு திராவிட கட்சிகளினுடைய ஆட்சிகள் இந்த நிலத்திலே 60 ஆண்டுகள் ஆழமாக நிலைத்திருப்பது பெரும் சோகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய கனிகளாகத்தான் இந்த தீய கனிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் கனிகள் அல்ல, அழுகிய அமில கூடுகள் என்றுதான் நாம் வர்ணிக்க வேண்டும். இங்கே ஆசிரியர்கள் என்பவர்கள் போற்றத்தக்கவர்கள். அதற்காக நீங்கள் அவர்களுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்று மாணவர்களை நாம் சொல்லவில்லை. இந்த சமூகம் பல்வேறுபட்ட நிதிச்சுமை, குடும்ப சுமை எல்லாவற்றையும் தாண்டி மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்று விரும்பி செல்லக்கூடிய ஆசிரியர்கள் பணியாற்ற முடியாத நிலை. தனியார் பள்ளிகளிலும் அதுபோன்ற அரசு பள்ளிகளிலும் மேலாக இருக்கக்கூடிய ஆண் ஆளுமைகளாலும் இன்னும் பல்வேறு அந்த நிர்வாகத்தினாலும் நெருக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு புறத்திலே மாணவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய நிலை ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களோடு பேசுங்கள். இப்படி சில சூழல்கள் மாணவர்களும் ஆசிரியர்களை தாக்கியிருக்கக்கூடிய நிலையும் நாம் சிறிது மாதங்களுக்கு முன்பு பார்த்திருந்தோம். மாணவர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி, ஆண் ஆசிரியரோ பெண் ஆசிரியரோ, மாணவர்கள் எப்படி வன்முறையை செய்தாலும் அது தவறு. அதுபோல ஆசிரியர்களும் மாணவர்களிடத்திலே தங்களுடைய அறிவையும் இந்த உலக வாழ்க்கைக்கான அத்தனை நல்ல விடயங்களையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் பாடத்தையும் தாண்டி அவர்களோடு சிறிது காலம் அளவலாவ குறைந்தது 5 நிமிடம் ஒவ்வொரு வகுப்பிலும் எடுத்துக்கொள்வது சாலச் சிறந்தது. அப்படி எல்லா வகுப்பிலும் எடுத்துக்கொள்ள முடியாத சூழல் இருப்பினும் வாரத்திற்கு ஒரு முறையாவது மாணவர்களோடு
ஒரு 5, 10 நிமிடங்கள் வகுப்பிலே அமர்ந்து பேசுவதற்கு அந்த பள்ளி, கல்லூரி நிறுவனங்கள் அவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். மாணவர்களை நல்வழிப்படுத்துவது என்பது ஆகச்சிறந்த ஒன்று. இங்கே விழுதலும், வெற்றியும், தோல்வியும் வாழ்க்கையில் இருக்கும். எல்லாவற்றையும் கடந்து வர வேண்டும். பல்வேறு பட்ட விதத்திலே மாணவர்களும் தங்களுடைய இந்த சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய சூழலில் சிலர் நல்ல விதத்திலே வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. சிலர் பல்வேறு காட்சி காணொளிகள் அல்லது வலையொலிகளுடைய இந்த ஆதிக்கமும், நம்மிடத்திலே கைகளில் இருக்கக்கூடிய இந்த கைபேசியினுடைய சில எல்லோரும் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று கூற வரவில்லை. சிலர் தவறான கேம் வீடியோஸ் உள்ளிட்டவற்றை பார்ப்பது, கொலை செய்வது ஏதோ அறம் என்று நினைக்கக்கூடிய சில பிழையான கருத்துக்கள் இந்த சமூகத்திலே நிலவுவது, கூலிக்கு கொலை செய்வது, கூலிப்படை என்று நாம் எல்லாம் சொல்வோமே, அதுபோல இந்த கூலிப்படைகள் பல்வேறு விதத்தில் ஏவப்படுகின்ற நிலை ஒன்று இருக்கிறது. சமூகத்தினுடைய எல்லோரையும் சீர்படுத்த வேண்டியது அரசனுடைய கடமையாக இருக்கின்ற ஒரு நிலையில் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும். நான் ஒரு தந்தையாக போதை ஒழிக்க வேண்டும் என்று, போதையை நீங்கள் தவிருங்கள் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சில மாதங்களுக்கு கடந்த மாதத்தில் தீபாவளியை நெருங்கி வரக்கூடிய சூழலில் சொன்னார். ஆனால் 1300 மதுபான கடைகளை சிறப்பு கவுண்டர்களாக ஓபன் செய்து திறந்துவிட்டு அந்த மதுபான லாபத்தையும் அதற்கு பின்பாக வரக்கூடிய அந்த பணத்தையும் இந்த இருவரும் திராவிட கட்சிகள் பகிர்ந்து கொண்டது உலகிற்கு தெரியும், இந்த நாட்டிற்கு தெரியும். இங்கே மதுவை முற்றும் முழுவதுமாக ஒழிக்க முடியவில்லை என்றால் பரவாயில்லை. நீங்கள் இந்த ரசாயன மதுவை ஒழித்துவிட்டு பனம்பால், தென்னம்பாலை கொடுப்பதை நீங்கள் அரசு செய்குமானால், அதை கூட அரசு கையில் எடுத்து அதை சரியான போத்தலிலே அயலகங்களிலே கிடைப்பது போல நீங்கள் அதை மருந்தாகவே மக்களுக்கு கொடுத்தால் கூட எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வும் வளமான அவர்களுக்கு வேண்டி விரும்பினார்கள் என்றால் அதை குடித்தால் அவர்களுக்கு பெரும் போதையாக ஏறாது. அல்லது மொடாகொண்டன், குடிகாரன் என்றெல்லாம் நீங்கள் சொன்னாலும் அது இந்த பனம்பால், தென்னம்பால் என்பது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத நிலையில் நீங்கள் அதுபோன்ற இயற்கை சார்ந்த விடயங்களை, பனை மரங்களை, தென்னை மரங்களை, அது சார்ந்த உழவர்களை, பனை ஏறுபவர்களை காப்பதோடு மக்கள் குடிக்க விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மாற்றாக இவற்றை கொடுக்கலாம். குடித்து விட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் அல்லது கடும் உழைப்புகளை செய்பவர்கள் கூட அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கிறது, தயவு செய்து மூடுங்கள், இந்த மதுபான கடைகளை மூடுங்கள். அங்கங்கே நாங்கள் பார்க்கிற நேருகின்ற போதுதான் எங்களை உந்தி தள்ளி நாங்களே அதை சென்று வாங்கி குடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அல்லது மனம் தூண்டப்படுகிறது என்றெல்லாம் அவர்கள் வருத்தப்படுகிறார்களே. இதையெல்லாம் இந்த அரசு செவி கொடுத்து கேட்கிறதா? பணம் வேண்டும் என்பதற்காக நீங்கள் எதை கொடுத்தாலும் தின்று விடுவீர்களா? இந்த தமிழ் நிலத்தின் மீதும் இந்த நிலத்திலே வாழக்கூடிய அத்தனை உயிர்களின் மீதும் நீங்கள் அன்பு கொண்டவர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு ஈனத்தனமான அரசியலை செய்ய மாட்டீர்கள் என்பது தெரியும். எங்கே ஆரம்பித்து எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன் என்று நீங்கள் முடிச்சு போட வேண்டாம். இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமில்லை. ஆனால் அரசு ஒழுங்காக இருக்கின்ற போதுதான் இங்கே சமூகம் ஒழுங்காக இருக்கும். இந்த சமூகத்தை சீர்படுத்த வேண்டியது அரசனுடைய கடமை. அதுபோல அந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதோடு சரியான நிவாரணத்தை கொடுங்கள். இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசு பள்ளிகளுக்கு முறையான சுற்றுச்சுவர் அமைப்பது, அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சரியான கழிப்பிடங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, அங்கே குறைந்தபட்சம் ஒரு காவலுக்கு ஒரு நபரை அங்கே நீங்கள் நிறுத்துவது என்பதெல்லாம் அவசியமாகிறது. இது போன்ற எந்தவித சமூக சீர்கேடும் இனி வரக்கூடிய காலங்களில் நடைபெறாமல் இருக்க வேண்டியது அவசியம். இவற்றை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இனியாவது நல்ல தீர்வுகளை முன்னெடுக்க வேண்டும். திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் எல்லாம் சென்று அந்த ஆசிரியருக்கு இறுதி மரியாதை செய்திருக்கிறார்கள்.
நீங்கள் மரியாதை செய்வதற்காக சென்றதில் மகிழ்ச்சிதான். ஆனால் இந்த சம்பவங்களை கருத்தில் கொண்டு இனி ஒரு காலத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் எந்த ஒரு கல்லூரியிலும் பள்ளியிலும் நிகழ்ந்து விடாமல், அது வெளியில் இருந்து வரக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, மாணவர்கள் ஆசிரியர்களிடத்திலே இணக்கமான சூழல், கல்வி கற்றுக்கொள்வதற்கான சூழலையும் சாத்தியப்படுத்த வேண்டியது அரசினுடைய தலையாய கடமை என்பதை உணர்ந்து, உயர்கல்வித்துறையோ பள்ளி கல்லூரித்துறையோ இவற்றை கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.